தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பரப்புரையை பொறுத்தும் அமைகிறது. அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக சொகுசு ஊர்திகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தயாராகும் தேர்தல் பரப்புரை ஊர்திகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழி. அதனால்தான் தலைவர்களின் உடல்நிலை, பயண தூரம், சாலை வசதி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப பரப்புரை ஊர்திகள் தயாரிக்கப்படுகின்றன. படுக்கை வசதியுடன் கூடிய ஓய்வு அறை, தொலைக்காட்சி பெட்டி, தொலைத்தொடர்பு கருவிகள், குளிரூட்டி, கட்சி பிரமுகர்களை சந்திக்கும் அறை, கழிப்பறை என அனைத்து வசதிகளும் கட்சி தலைவர்களின் பரப்புரை ஊர்தியில் இடம்பெற்றுள்ளன. களைப்பு தெரியாமல் சொகுசாக பயணம் செய்து பரப்புரை செய்ய வசதியாக இந்த ஊர்திகள் வடிவமைக்கப்படுகின்றன. இந்தியாவின் பல இடங்களில் பரப்புரை ஊர்திகள் தயாரிக்கப்பட்டாலும் கோவை மற்றும் சேலத்தில் தயாரிக்கப்படும் பரப்புரை ஊர்திகளுக்கு மவுசு அதிகம். பரப்புரை ஊர்திகளில் சுழலும் இருக்கைகள், ஓய்வெடுக்கும் வசதிகள், படுக்கை மற்றும் கழிப்பறை வசதிகள் என பல்வேறு வசதிகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக தலைவர்கள் தேர்தல் பரப்புரை செய்ய ஹைட்ராலிக் இருக்கைகள் பொருத்தப்படுகின்றன. இதன் மூலம் தலைவர்கள் இருக்கை ஹைட்ராலிக் லிப்டிங் முறையில் வாகனத்தின் நடுவே தூக்கப்பட்டு பொதுமக்கள் தொண்டர்களை பார்த்து பேச வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் மூடுந்தில் பயணிக்கும்போது தலைவர்களின் முகங்கள் தொண்டர்களுக்கு தெளிவாக தெரிய வசதியாக அவர்கள் அமரும் இருக்கைக்கு முன்பாக பிரத்யேக ஒளிவிளக்குகள் பொருத்தப்படுகின்றன. முக்கிய தலைவர்கள் மூடுந்தில் செல்லும்போது அவர்களுடன் பாதுகாவலர்கள் செல்வது வழக்கம். எனவே வாகனத்தை சுற்றிலும் கைப்பிடிகளுடன் கூடிய படிக்கட்டுகள் அமைக்கப்படுகின்றன. இதில் 10 பாதுகாப்பு அதிகாரிகள் வரை நின்று கொண்டு பயணிக்க முடியும். மேலும் தலைவர்கள் பேசுவதை தொண்டர்கள் கேட்க வசதியாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளி அமைப்புகள் பொருத்தப்படுகின்றன. சில வாகனங்களில் தலைவர்கள் தங்களது கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடும் வகையில் சோபா உள்ளிட்ட இருக்கைகளும் அமைக்கப்படுகின்றன. முன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் தலைவர் தனது இருக்கையில் அமர்ந்தபடி வாகனத்தின் உள்ளே செல்லும் வசதியும் செய்யப்படுகிறது. மேலும் நீண்ட தூரம் பயணம் செய்தாலும் உடல் சோர்வு தெரியாத வகையில் இந்த பரப்புரை ஊர்திகள் வடிவமைக்கப்படுகின்றன. எலெக்ஷன் வெஹிக்கிள் டெம்போ டிராவலரில் பண்ணுறோம். இப்போ அர்பானியா புது வண்டி வந்திருக்குது, அந்த மாடல்லையும் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் ஜீப்பு, பொலேரோ, இசூசு, அந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அந்த ஓப்பன் ஏரியாவில் ஸ்டேஜ் எல்லாம் மாதிரி போட்டு கொடுத்து ஷேட் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஸ்பீக்கர்ஸ், அவங்களுக்கு வேண்டிய சவுண்ட் சிஸ்டம், ஜென்ரேட்டர், இந்த ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். போன எலெக்ஷன் பண்ண வண்டிகளெல்லாம் இப்போ அந்த செக்கப்புக்கு அதை ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். மேஜராக அவங்களுக்கு ஆடியோ சிஸ்டம், ஹைட்ராலிக் மேலே ஸ்டேஜ் மேலே போகிற மாதிரி சீட்ஸ் தான் ஜாஸ்தி வரும். அவங்க அந்த ஊர் தலைவர்கள் உட்கார மாதிரி சீட்ஸு, அப்புறம் அவங்க செக்யூரிட்டி உட்கார்றதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். பின்ன சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு ஊர்தியை தயாரிக்க 20 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது. ஊர்தியை வடிவமைக்க 20 முதல் 30 நாட்கள் வரை தேவைப்படுகிறது. தேர்தல் திருவிழா முடிந்த பிறகு தலைவர்கள் இந்த ஊர்திகளுக்கு நன்றி செலுத்துவதும் உண்டு.